தோல்வியின் பிம்பத்தை, துரோகத்தின் அடையாளத்தை எத்தனை நாளைக்கு தாங்கி பிடிப்பது? ம், ம், அதிமுக என்பது கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொன்ன கட்சி. ம், தமிழகத்தில் முதன்மை கட்சியாகவும் இந்தியாவில் 3வது மிகப்பெரிய கட்சியாகவும் அதிமுகவை மாற்றி காட்டியவர் புரட்சித் தலைவி அம்மா. ம், என் கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொன்னவர் அம்மா. ம். ஆனால் இன்றைக்கு அதிமுகவின் நிலை எப்படி இருக்கிறது? ம், கண்ணை கட்டுகிற அளவிற்கு இருக்கிறது. எங்கும் தோல்வி, எதிலும் ம், தோல்வி. ம், எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதே அதிமுகவிற்கு வெற்றி என்று இருந்த இலக்கை மாற்றி, ம், எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதே தோல்வி என்ற நிலையை நோக்கி பழனிசாமி நகர்த்துகிறார் என்றால், ம், இது ஒற்றை தலைமை அல்ல, அதிமுகவின் சொத்தை தலைமை என்பதை மணிக்கு ஒரு முறை அவர் நிரூபித்திருக்கிறார். அதனால் ம், பழனிசாமி இல்லாத அதிமுக வரும். ஏனென்றால் ம், இப்பொழுது பழனிசாமி பயணித்துக் கொண்டிருப்பது இடைக்கால தீர்ப்பின் அடிப்படையில் மட்டும்தான் பயணிக்கிறார். ம், இந்த இடைக்கால தீர்ப்பு சிவில் நீதிமன்றத்திலும் மாறலாம், ம், தேர்தல் ஆணையத்திலும் மாறலாம். எந்த வழக்கு முடிவுக்கெல்லாம் வரல, அது ம். தொக்கி நிற்கிறது, தொடர்கதையாக தொடர்கிறது. ஓகே சார். அதனால் தேர்தல் ஆணையம் ஒருவேளை ம், பழனிசாமி விதிப்படி தேர்வு செய்யப்படவில்லை, ம், அவர் தேர்வு முறைகேடானது ம், என்று சொல்லிவிட்டால் ம், பழனிசாமியின் இருப்பு நாளைக்கே கேள்விக்குறியாயிரும். ம், நீதிமன்றம் ம், பழனிசாமி அதிமுகவின் சட்ட திட்ட விதிகள் அனைத்தையும் சிதைத்திருக்கிறார் ம், என்பதை உணர்ந்து தீர்ப்பளித்தால் ம். பழனிசாமி இருப்பு இயல்பாகவே கேள்விக்குறியாகிவிடும். ஆகையால் பழனிசாமி இடைத்தரகர்கள் என்பது இந்த தீர்ப்பின் மூலம் தெளிவுபடுத்தப்படும் என்றே நாங்கள் எல்லாம் கருதுகிறோம்.